ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விடுதலை போராட்ட நாயகர்களை வெள்ளித்திரையில் காட்டி நம் விழித்திரையில் உணர வைக்கும் வல்லமை ஒரு சில படங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. அதில் முன்வரிசையில் நின்று கர்ஜனை செய்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம். தன்மானத்தோடும் சுதந்திரத்துடனும் வாழ வேண்டும் என்கிற வேட்கையுடன் வெள்ளைக்காரனுக்கு அடிபணியாமல் இறுதி வரை எதிர்த்து போராடி தூக்கில் தொங்கவிடப்பட்டவர் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டு வந்த வீமராஜ ஜெகவீர பாண்டிய கட்டபொம்ம கருத்தையா நாயக்கர் என்கிற கட்டபொம்மன். 1799 தூக்கிலிடப்பட்ட அந்த சுதந்திர வீரனின் வரலாறு 1959 திரைப்படமாக உருவாகி பார்த்தவர்களையெல்லாம் மெய் சிலிர்க்க வைத்தது. நடிகர் திலகம் சிவாலியே சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பில் வெளியான 55வது திரைப்படம் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம். 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் மாற்றப்பட்டு மீண்டும் திரையிடப்பட்டு வெற்றி கொடி நாட்டியது வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துக்கு வசனம் எழுதியவர் சக்தி டி.கே. கிருஷ்ணசாமி மற்றும் பாடலாசிரியர் கூமா பாலசுப்ரமணியம் ஆகியோர். இதில் இடம்பெறும் கிஸ்தி, திரை, வரி, வட்டி அப்படின்ற வசனம் இன்னைக்கும் மிகவும் பிரபலமானது. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் சிவாஜி அவர்கள் பேசும் இந்த வசனத்தை தமிழ்நாடு அன்று மனப்பாடமாக மனதில் வைத்திருந்தது. அந்த அளவுக்கு அனைவரையும் உணர்ச்சி மேலிட செய்த வசனங்கள் அவை. கட்டபொம்மன் குறித்து அரிய தகவல்களுடன் யார் வந்தாலுமே அவர்களுக்கு சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. கட்டபொம்மன் வேடத்தில் சிவாஜி அவர்கள் நடித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு எஸ்.எஸ். வாசன் கருதியுள்ளார். ஆனால் சிவாஜி அவர்கள் அதற்கு மறுத்ததாக அன்னைக்கு அவருடன் இருந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாசன் சந்திரலேகா படத்தை எடுத்த போது சிவாஜி அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால வாசனுடைய விருப்பத்துக்கு சிவாஜி அவர்கள் உடன்படவில்லை. ஆனால் 60களின் ஆரம்பத்தில் வாசன் தயாரிப்பில் இரும்பு திரை, மோட்டார் சுந்தரம் பிள்ளை ஆகிய படங்களில் சிவாஜி அவர்கள் நடிச்சிருந்தாரு. 50களுக்கு முன்பு கட்டபொம்மனின் கதை கம்பளத்தார் கூத்தில் நிகழ்த்தப்படும். நாடக நடிகனாக வேண்டும் அப்படின்னு சிவாஜி அவர்களுக்குள் உந்துதலை ஏற்படுத்தியது இந்த கம்பளத்தார் கூத்து அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டுகளுக்கு பின் நான் திரையுலகில் அறிமுகமாகி ஓரளவுக்கு நடிகனாக வந்தபோது அந்த பழைய நினைவிலிருந்து மீள முடியாத காரணத்தினாலும் அதன் பேரில் ஏற்பட்ட தனியாத ஆர்வத்தாலும் தான் கட்டபொம்மன் சரித்திர நாடகத்திலையும் திரைப்படத்திலையும் நடிச்சேன் அப்படின்னு சிவாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கள்ளர் கூட்டத்தை அடக்க கட்டபொம்மன் தன் தம்பியுடனும் வீரர்களுடனும் மாறுவேடத்தில் செல்லும் போது இடம்பெறும் மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாமனையும் சேர்த்துக்கிட்டு அப்படின்ற பாடல் அப்பட்டமான கிராமிய மனம் வீசும் ஒரு பாடல். சங்கராபரணம் ராகத்தின் ஸ்வரங்களை எளிமையிலும் எளிமையாக கையாண்டு மரபிசைக்கு புது வடிவம் கொடுத்திருக்கிறார் ஜி. ராமநாதன் அவர்கள். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சவுந்தரராஜனையும் பெண் குரலுக்கு டி.வி. ரத்னத்தையும் பாட வச்சாரு. பெண் குரலுக்கு வாயசைத்து நடிச்சிருப்பவர் நகைச்சுவை நடிகர் ஏ. கருணாநிதி. 18ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியில் வாழ்ந்த கட்டபொம்மு பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட குறுநில தலைவர். வர்த்தகம் செய்ய வந்த கிழக்கிந்திய கும்பினிக்காரர்கள் ஆட்சியை பிடிக்க முனைந்த போது கட்டபொம்மு போன்ற பாளையக்காரர்களுக்கும் கும்பினியாருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன. இத்தகையவற்றின் ஓர் உச்சகட்டமாக 1799ஆம் ஆண்டு கும்பினி பட்டாளத்தால் கயத்தாற்றில் கட்டபொம்மு தூக்கிலிடப்பட்டார். ஆனால் வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டி வீரமரணம் அடைந்தவரின் புகழ் மறையவில்லை. கட்டபொம்மன் கதையில ஒரு முக்கிய விஷயம், சினிமாவுக்கு இன்றியமையாத காதல் காட்சிகளுக்கு அந்த கதையில் இடமில்லை. வீர முழக்கம் செய்யதான் அவகாசம் இருந்ததே தவிர கட்டபொம்மனுக்கு காதலிக்க அவகாசம் இருந்ததாக தெரியவில்லை. சிவாஜி நாடக மன்றத்தாரின் கட்டபொம்மன் நாடகத்துல கூட காதல் காட்சிகள் உண்டு. பத்மினி பிக்சர்ஸின் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல காதல் காட்சிகள் மிக பொருத்தமாகவும்
அழகாகவும் அமைந்தது. காதலிக்கவும் தகுந்த ஜோடி என்றுதான் சொல்ல வேண்டும். தளபதி வெள்ளையத்தேவனாக ஜெமினி கணேசன் அவர்களும் அவரது வீரபத்னி வெள்ளையம்மாளாக பத்மினி அவர்களும் வருகிறார்கள் அப்படின்னாலே போதும். தமிழ் பட ரசிகர்களின் அவர்களது காதல் காட்சிகளின் தரத்தை சரியாக அவர்களே ஊகித்து விடுவார்கள். வீரம் தீரம் காதல் காட்சிகளையும் ஜெமினி கணேசன் அவர்கள் பாராட்டத்தக்க முறையில் நடிச்சிருப்பாரு. வெள்ளையத்தேவன் பாகம் அவருக்கு மிகவும் பொருத்தமாக அமைஞ்சிருக்கும். வெள்ளையம்மாளின் கண்ணீரால் கரைந்து விடாமல் அவளை உதறிவிட்டு போருக்கு செல்லும் இடத்துல ஜெமினி கணேசன் அவர்களுடைய நடிப்பு உயர்ந்து விடுகிறது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.